ரெகுலராக சொரக்காய் வச்சு தட்டைப்பயிரில் போடுவோம், இல்லை சொரக்காய் சட்னிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சொரக்காய் தக்காளிலாம் போட்டு கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பண்ணலாமா? டைரெக்டாக குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வரக்கொத்தமல்லி கொஞ்சம் இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி விட்டு வரும். தண்ணி ஊற்றாதீங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக சுரக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி ஆட் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ போட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற சுரக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா சுரக்காயிலே தண்ணி விட்டு வரும். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் இந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு சுரக்காய் கடைஞ்சல் ரெடி. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.